தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. முக்கிய செய்தி: என் மூச்சிருக்கும் வரை பாமக தலைவராக நானே இருப்பேன் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் அதிரடி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுல்ராஜ் வழங்க கேட்கலாம். கோகுல்ராஜ், என் மூச்சு இருக்கும் வரை நானே தலைவராக இருப்பேன் என்று ராமதாஸ் கூறியிருக்கிறார். மேலும் அவர் கூறியிருக்கும் விஷயங்கள் என்ன, சொல்லுங்க. முக்கியமாக விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்துள்ள தைலாபுரம் தோட்டத்தில் நேற்று பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்திகளை சந்தித்தார். அப்போது பாமகவை நிறுவிய எனக்கு தலைவராக ஓராண்டு தொடர்வதற்கு உரிமை இல்லையா என கேள்வி எழுப்பியிருந்தார். அது மட்டுமல்லாமல் வருகின்ற 2026 வரை நான் பாமகவின் தலைவராக தொடர்வேன் என தெரிவித்திருந்தார். அதன் பிறகு அன்புமணி ராமதாஸ் தலைவராக பதவியை ஏற்றுக்கொள்ளலாம் என தெரிவித்தார். இந்த நிலையில் இன்று சென்னையில் பாமகவின் தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் திடீரென பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர் சந்தித்தார். அப்போது எனது மூச்சு இருக்கும் வரை நான் தான் பாமகவின் தலைவராக தொடர்வேன் என தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் எனது குடும்பத்தை சார்ந்த பெண்கள் யாரும் அரசியலில் வரமாட்டார்கள் என சத்தியம் செய்திருந்தேன் என அதுவும் தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் அன்புமணி ராமதாஸை அமைச்சராக எனது குடும்பத்தின் அழுத்தத்தின் காரணமாக நான் அதை ஏற்பாடு செய்திருந்தேன். அவர் அமைச்சர் பதவியில் இருந்து 2 வருடத்திற்கு தன்னை மீண்டும் வருவதாக தெரிவித்தார். அவரை சமாதானம் செய்து அவரை தொடர செய்தேன் என பல்வேறு அதிரடி விஷயங்களை பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்தார். இந்த சம்பவம் இப்பகுதி பெரும் பாமக வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் தொடர்ந்து இந்த மோதல் போக்கு, அதாவது நேற்று மருத்துவர் ராமதாஸ் என்னவென்று தெரிவித்தார், நான் தலைவராக 2026 வரை செயல்படுவேன் என தெரிவித்தார். தொடர்ந்து அன்புமணி ராமதாஸ் கிடையே தொடர்ந்து இந்த பணிப்பு நிலையில் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி கோகுல்ராஜ்.